ஓம் விக்னேஸ்வராய நமக. தேசத்துல உத்தியோக பிரச்சனை எல்லாம் மீறி போயிடுச்சு. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். இன்னைக்கு எவனாவது நமக்கு உத்தியோகம் தருவான்னு வெயிட் பண்றதை விட நம்ம உத்தியோகத்தை நாமே உருவாக்கிறது நம்ம பாலிசி. ஆமாங்க, நம்ம உத்தியோகத்துக்கு நாமே புள்ளியா செஞ்சு போட்டுருவோம். வாடா ஸ்டைல் திருடா. அந்த ஃபியட் கார் எப்படி இருக்குடா? லேட்டஸ்ட் மாடல் மார்க் 4 அம்பாசிடர். மட பசங்க நமக்குன்னே விட்டுட்டு போயிருக்காங்க. நாம வந்த வேலை நல்ல வேலை. காரை கலப்பிட்டோம். நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் சலோ பெங்களூர். பெங்களூர் பெட்ரோலை பத்தி நமக்கு ஏன்டா கவலை? போடுறதுக்கு எத்தனையோ ஏமாளிங்க இருக்காங்க. பாய், டேங்க் ஃபுல் பண்ணு. சரி சார். டேங்க் ஃபுல்லா? போனா நம்ம அங்கிள் தருவாரா? செட்டப் பண்றேன். அங்கிளா? கால்ல பல் தேய்ச்சியா? சார், உங்க ஜோடி ஃபர்ஸ்ட் கிளாஸ், மேட் ஃபார் ஈச் அதர் சார். தம்பி தப்பு கணக்கு போட்டீங்க. இது என் சம்சாரம் இல்ல, செக்ரட்டரி. தம்பி சொன்னதை இவ புருஷன் கேட்டிருந்தானா என்ன கொல்லாம விட மாட்டான். அவர் கிடக்குறாரு. உங்க செலக்ஷன் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஜாலியா பேசிக்கிட்டு அப்படியே சைடு வாங்குங்க. ஓகே ஓகே. அந்த கார் கூட ஃபில் பண்ணிடு. 2 கார் பில்லும் அவர் கொடுத்துருவாரு. இது 150. தேங்க்ஸ். வெல்கம். வந்துடா. ரைட் அங்கிள், ஹோட்டல்ல வெயிட் பண்றோம். சீக்கிரம் வந்துருங்க. டாடா. என்னங்க சார் உங்க பில்லு? என்னப்பா 2 பிள்ளை என்கிட்ட 2 கொடுத்தீங்க? பில்லு நீங்க தான் கொடுப்பீங்கன்னு அவர் சொன்னார் சார். 2 பிள்ளைக்கு நம்மள பணம் கொடுக்க சொல்லிருக்கானே சார். அந்த ஆளு யார் சொல்றீங்க? 2 பிள்ளைக்கு நான் பணம் தரேன். இவ்வளவு நேரம் அவரோட பேசிக்கிட்டு இருந்தேன். நான் தான் பாத்துக்கிட்டு இருந்தேன். மரியாதையா பில்ல கொடுங்க, இல்லைன்னா போலீஸுக்கு போன் பண்ணிடுவேன். போலீஸா? வேணாம், போலீஸ்ங்கறாங்க. அவங்க பில்ல கொடுத்துருங்க. எடுங்க, கொடுங்க. கத்திய காட்டித்தான் திருடன் கழுத்தறுப்பான். பையன் சிரிச்சுக்கிட்டே கழுத்தறுத்துட்டானே. நேரம் சிரிக்காத. என்ன பூதலிங்க சார், 20,000 தானா? இவ்வளவு தூரம் உங்களை தேடி வந்திருக்கோம். இன்னொரு 10,000 சேர்த்து கொடுங்க. சொந்தக்கார வேலை பேசுற மாதிரி பேசுறீங்களே. இந்த காருக்கு 20,000 ஜாஸ்தி. திருடிக்கிட்டு வந்த கார் தானே. என்ன பாருங்க பூதலிங்கம், விலைக்கு வாங்குறத விட திருடிக்கிட்டு வர்றது ரொம்ப கஷ்டம். என்ன அது கட்டிலாது? எங்க வாங்கின? என்ன தவிர எல்லாம் திருட்டு பொருள். சரி, கொடுக்கறத கொடுங்க. இந்தா தம்பி 5,000. இத பாரு, எந்த காரை திருடுறாலும் இங்க வாங்க, பூதம் தாங்கும். தப்பு ஏடுடா, தண்ணி போடுடா, தானா தந்தானா வேண்டாம் என்றேனா. நேற்று பொய்யடா, நாளை பொய்யடா. அத்தை பெண்களே வாருங்கள், மெத்தை ஒன்றுதான் போடுங்கள். பாடுங்கள், பாட்டு பாடுங்கள். தப்பு ஏதுடா, தண்ணி போடுடா, தானா தந்தானா. கண்ணியர்களை கண்ணி வையடா, வேண்டாம் என்றேனா. வேதங்கள் தர்மங்கள் இங்கு பார்க்கலாமா? ஆணெங்கே பெண்ணெங்கே கைகள் சேர்க்கலாமா? சட்டங்கள் வட்டங்கள் எல்லாம் தாண்டலாமா? ஞானத்தை முத்தங்கள் மூலம் வாங்கலாமா? தப்போரை தோல்வியேது, பகலோ இரவோ கிடையாது. பெண்கள் விட்டால் உலகில் சுகமேது. தப்போரை தோல்வியேது, பகலோ இரவோ கிடையாது. பெண்கள் விட்டால் உலகில் சுகமேது. மதுவும் மாதும் இறைவன் பரிசாகும். ஆசை வந்தால் எல்லாம்
மந்திரம் போட்டது உண்டாகும் இந்திரலோகமும் சந்திரலோகமும் மந்திரம் போட்டது உண்டாகும் இந்திரலோகமும் சந்திரலோகமும் தப்பு ஏதுடா தண்ணி போடுடா தானா தந்தானா கண்ணியர்களை கண்ணி வையடா வேண்டாம் என்றேனா நேற்று பொய்யடா நாளை பொய்யடா ஆசை உள்ளவர் வாருங்கள் மெத்தை ஒன்றுதான் போடுங்கள் ஆட்டம் ஆடுங்கள் பாட்டு பாடுங்கள் தப்பு ஏதுடா தண்ணி போடுடா தானா தந்தானா கண்ணியர்களை கண்ணி வையடா வேண்டாம் என்றேனா குறுக்கு குறுக்கு குறு 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 குறுக்கு குறுக்கு குறு 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 மோகத்தில் வேகத்தில் முத்தம் சிந்தலாமா பெண்ணுக்குள் என்னென்ன உண்டு எண்ணலாமா ஆனந்த வெள்ளத்தில் இன்று நீந்தலாமா பூவுக்குள் தேனெங்கே என்று தேடலாமா பெண்ணை விட்டால் ஆணில்லை பாவம் பார்த்தால் நான் இல்லை அச்சம் கொண்டால் ஆனந்தம் இல்லை பெண்ணை விட்டால் ஆணில்லை பாவம் பார்த்தால் நான் இல்லை அச்சம் கொண்டால் ஆனந்தம் இல்லை ரம்பை ராணி எல்லாம் ஆடுங்கள் தோளின் மீது தாளம் போடுங்கள் மங்கையர் மேனியில் மத்தளம் கொட்டு ஜன்னலை சாத்திடு காமனை கூப்பிடு மங்கையர் மேனியில் மத்தளம் கொட்டு தப்பு ஏதுடா தண்ணி போடுடா தானா தந்தானா கண்ணியர்களை கண்ணி வையடா வேண்டாம் என்றேனா நேற்று பொய்யடா நாளை பொய்யடா அத்தை பெண்களே வாருங்கள் மெத்தை ஒன்றுதான் போடுங்கள் ஆட்டம் ஆடுங்கள் பாட்டு பாடுங்கள் தப்பு ஏதுடா தண்ணி போடுடா தானா தந்தானா கண்ணியர்களை கண்ணி வையடா வேண்டாம் என்றேனா சியாமலா, தம்பி கெட்டு போக கூடாதுன்னு எவ்வளவு கவனமா இருந்தாலும் வர வர எனக்கு அவன் அடங்கவே மாட்டேங்கிறான். அம்மாவுக்கு கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியல. இனிமே அவன் எங்க அப்பா மாதிரி ஆயிடுவானோ என்னவோ. பேச்சுக்கு அடங்காம போற தம்பிய பிரியமா நடந்து மனச மாத்தணுங்க. நம்ம ராஜா மனசு மல்லிகைப்பூ மாதிரி மிருதுவானது. முரட்டு பிள்ளைங்களை மிரட்டினா பிடிவாதம் தான் அதிகமாகும். அவனை செல்லமா வளர்த்ததுக்கு அவன் வேண்டாத பழக்கங்களை பழகிக்கிட்டு வந்து நாளைக்கு நம்மளை நட்டாத்திர விட்டுடுவான்னு எனக்கு பயமா இருக்கு. கோவத்துல நீங்க தம்பி மனச சரியா அர்த்தம் புரிஞ்சுக்கல. அந்த புள்ளைக்கு மீனாவாட்டம் முரட்டு சுபாவம். அவனுக்கு ஒரு கல்யாணம் ஆகி பொறுப்புன்னு வந்துட்டா அவன் கண்டிப்பா மாறுவான். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அழகானே, சரிடா. நீங்க இருங்க, நீங்க இருங்க. எவன்டா மேரேஜுக்கு ஏற்பாடு செஞ்சது? டேய், ஆம்புலன்ஸுக்கு போன் செய்டா. ஜாம்பேட்டையில் நிம்மதி இல்லாம என் தம்பி கல்யாணமா? இந்த கோட்டை தாண்டி போட பார்க்கலாம்.
சாஸ்திரிகளே, அவங்க வேலை முடிஞ்சது, உங்க வேலையை ஆரம்பிங்க. வாங்க, ஒண்ணு போயிட்டு வாடா. அப்பா, நியூஸ் ரீல் தான். ஆமாண்டா, போடா. ஐயா, கண்ணு தெரியல, மேல விழுவியா? கண்ணு தெரிஞ்சா உன் மேல ஏன் அவ்வளவு போறேன்? போயா, சீட்டை பாடுறா. பாக்குறேன்டா, பாக்குறேன்டா. இங்க உட்காரலாம். யாரா நீங்க மடியில உட்கார்ற? இங்க என்ன பாக்குறீங்க? அங்க சும்மா போறீங்க. மன்னிச்சுக்க பாட்டி. பாட்டியா? யாரா பாட்டி? போடா. பாடா. அறிவு இருக்காடா? பாட்டியா? டிக்கெட்டை கொண்டாடா. இந்த ரோல. நமஸ்தே அம்மா. உட்காந்துட்டேன். மறைக்காதீயா. வாடா, உட்கார. யூ பியூட்டிஃபுல். ஓ ஸ்வீட்டி, உங்க பேரு? சீச்சி, ஓ, பிரமாதம் பிரமாதம். உங்க கவிதை போச்சா? நீங்க இருக்கும்போது கண்ணி ஆவியது. உங்க பேரு? சீச்சி, ரொம்ப நல்ல பேர்ரா. சீட்டுக்கு நீங்க என்ன வேணுங்க? வெங்காயம் அவ்வளவு. டேய், பெரியவங்க பேசிட்டு இருக்கும்போது நீ என்னடா குறுக்க அரை டிக்கெட்? வாய மூடுடா. Shut up. அம்மா, இருட்டுல யார் மேல உட்கார்றதுனே தெரியல. வாய மூடிட்டு சினிமா பாரு. அதிகமா பேசுற பல்ல உடைச்சிருவேன். ஓகேங்க. வாய் மனசுக்குள் இருப்பதை தெரிந்து கொள்,
வயசுக்கு வருவதை புரிந்து கொள், மனசுக்குள் இருப்பதை தெரிந்து கொள். வயசுக்கு வருவதை புரிந்து கொள், தலைவனை நினைப்பதும் தலையணை அணைப்பதும் வயசு பெண்கள் வழக்கம். வா வா இன்னும் என்ன தயக்கம், மனசுக்குள் இருப்பதை தெரிந்து கொள். வயசுக்கு வருவதை புரிந்து கொள், மனசுக்குள் இருப்பதை தெரிந்து கொள். வயசுக்கு வருவதை புரிந்து கொள். கண்ணுக்குள் என்னென்ன வண்ணங்களோ, கல்லூரும் எண்ணங்களோ, பாலாடை போலாடும் கன்னங்களோ, வெட்கத்தின் சின்னங்களோ. இப்போது சென்றானது உன் கண்கள் வந்தானது, சொல்லாத உன் கைகள் நந்தானது, பேரின்பம் உண்டானது. நானும் நீயும் சேர்ந்தால் இங்கே தேனும் பாலும் ஓடும். வானும் மண்ணும் சேர்ந்தால் இங்கே பூமி சொர்க்கமாகும். உன் கண்ணில் சொர்க்கம் வந்தது எப்படியோ, மனசுக்குள் இருப்பதை தெரிந்து கொள், வயசுக்கு வருவதை புரிந்து கொள். தோளோடு நீ செய்யும் ஆலிங்கனம் எப்போதும் காணாதது, முத்தத்தில் நீ போடும் சத்தங்களோ எப்போதும் கேளாதது. ஏன் இன்று என் நெஞ்சும் புண்பட்டது, பெண் பாவை கண்பட்டது. நீ வந்து அந்நாளில் நீர் விட்டது, என் சோலை பூவிட்டது. தலைவன் வந்து தழுவ நானோ சமயம் பார்த்து நழுவ. மென்மையான மலரே உந்தன் மேனி எங்கும் குளிரோ. உன் தோளில் சாய்ந்தேன் சூடும் ஏறியதே ஏறியதே. மனசுக்குள் இருப்பதை தெரிந்து கொள், வயசுக்கு வருவதை புரிந்து கொள். மனசுக்குள் இருப்பதை தெரிந்து கொள், வயசுக்கு வருவதை புரிந்து கொள். தலைவனை நினைப்பதும் தலையணை அணைப்பதும் வயசு பெண்கள் வழக்கம். வா வா இன்னும் என்ன தயக்கம், மனசுக்குள் இருப்பதை தெரிந்து கொள், வயசுக்கு வருவதை புரிந்து கொள். மனசுக்குள் இருப்பதை தெரிந்து கொள், வயசுக்கு வருவதை புரிந்து கொள். வாங்கம்மா வாங்கோ வாங்கோ. வணக்கம், நமஸ்தே. லேடிஸ் ஹாஸ்டலுக்கு முன்னால குர்கா உத்தியோகம், கண்ணுக்கு முன்னால பிரியாணி வச்சு திங்க சொல்லி கையை கட்டவங்க மாதிரி இருக்கும். லாவண்யா, சாயங்காலம் ஏதாவது நல்ல ப்ரோக்ராம் போலான்னு இருக்கேன். எந்த ப்ரோக்ராம் போலாம்? ராமசாமி கோயில்ல வாரியார் கதை நடக்குது, அதுக்கு போலாம். சுபலட்சுமி, உன் பாட்டி உன்னை வளர்த்தாலும் வளர்த்தா காலட்சேபம் புராணம் இப்படி கழுத்தா இருக்காதியே. அது சரி, உனக்கு உத்தியோகம் கிடையாது, பேசாம ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கலாம். உத்தியோகம் பண்ற பொண்டதான் இந்த காலத்து பிள்ளைங்க குத்திக்கிட்டு போயிடுவாங்கன்னு எங்க பாட்டி சொல்லுவாங்க. அது சரி, இன்னைக்கு அமிதாப் பச்சன் பிக்சர் இல்லையே, அதுக்கு போலாமா? நல்லா இருக்கு, இன்னைக்கு போகணுமா? அமிதாப் பச்சன் பிக்சர் ரிலீஸ் இன்னைக்கு பார்க்காம போனா ஃபர்ஸ்ட் நைட்ல தூங்கி போன பாவம். வெக்கனால எப்ப பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் நைட்டும் மேரேஜும். மேரேஜுக்கு தானே இவ்வளவு? அப்போ இந்த வயசுல எவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கணும். அப்பா அம்மா நிறைய சம்பாதிச்சா நானும் உட்கார்ந்து சாப்பிடுவேன். அப்படி சொன்னீங்கன்னா ஜெயந்திக்கு அப்பா அம்மா இல்ல, வசதியும் இல்ல. அவளை பாரு எவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கா. நானே ஆம்பளையா இருந்தா இந்த டீச்சர் அம்மாவை எப்பவோ கிளப்பிட்டு போயிருப்பேன். கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ஏற்கனவே ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, வாங்க போலாம். அப்பா இவங்க டிஃபன் மாத்திரம் பெரிய ஃபாரின் ஸ்டைல். பிரெட், ஜாம், ஃப்ரூட்ஸ், பக்கத்துல கொஞ்சம் பிராந்தி இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். உங்களுக்கு மாத்திரம் இந்தியன் ஸ்டைல். என்னடா வணங்கிட்டு இருக்கிற? வந்து பட்டரை வந்து பிரெட்ல தடவி வந்து மாசத்துக்கு ஒரு தடவையாவது என் பேச்சு கேளு. இன்னைக்கு டெலிபோன் பில் கட்டுறதுக்கு லாஸ்ட் டேட். கட்டாட்டுனா கட் பண்ணிடுவாங்க, போய் கட்டிடுங்க. ஏண்டா
நான் பில்லு கட்ட போனா மீனாவை யாரும் ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போறது? மீனா ஒருவேளை ஸ்கூலுக்கு போகலன்னா குடிமணிக்கு போயிடுமா? நீ காலேஜுக்கு மட்டும் போட ஆரம்பிச்ச பிறகுதான் இந்த அளவுக்கு வந்துட்டா. அவ்வளவு வர ஏன்டா? நீ என்ன வேணா சொல்லலாம். அங்க வெயில்ல கியூல வேர்வையோட நிக்கிறது, அப்புறம் நோ ஸ்மோக்கிங் போர்டு வேற. அப்ப என்னால முடியாதா? ஐ எம் வெரி சாரி. இங்க வந்து பாரு இவன் எப்படி பேசுறான்னு. அப்பா என்னங்க? கேமரா, இவன் வேலை வெட்டிக்கு போறதில்ல, பேச்சுக்கு பேச்சு எடுத்து பேசுறான். வர வர எந்த அளவுக்கு ஆயிட்டான்னு பாத்தியா? நீங்க சும்மா இருக்கீங்களா? பாரு ராஜா, வெயில்ல நிக்கிறதுக்கு உனக்கு கஷ்டமா இருந்தா பில்லு கட்டுறதுக்கு உங்க அண்ணன் போவாரு. மீனாவை நீ ஸ்கூல் கழிச்சிட்டு போ. இன்னைக்கு ஒரு நாளைக்கு சரின்னு சொல்லு. அண்ணி சொன்னதுனால அழைச்சிட்டு போறேன். மீனா போலாமா? நான் மாட்டேன், ஸ்கூல் வேணாம். நாளை தரண்டாடு சட்டி கூட போடாடு. பார்ல உட்காந்துக்க, இல்ல என் தலைமையில உட்காந்துக்க. ராட்னத்துல மாத்திரம் உட்கார கூடாது. என்னடா அது நவீன வஸ்திராபரணம் நடக்குது? டேய் பிரசாத், இங்கடா சட்டை எல்லாம் டேய் மனோகர், டேய் கழுத, கண்ணாடி கொடுங்கடா. டேய் ராஜா, சட்டைகளை ஒரு வழி பண்ணி எங்க பேண்ட கைட்டானுங்கடா. நாட்டை சுத்தணும்னு சொன்னேன்ல, இந்த காசு நான் வர்ற வரைக்கும் நாட்டை சுத்தணும் சொல்லாத. வந்து பேசிக்குவான். பெரிய பணம் போங்கடா. அவங்க சட்டையை கொடுத்துறியா? ஏன் கொடுக்கணும்? 100 ரூபாய் கடை வச்சிருக்காங்க. அதான் சொக்காரிங்க புடிங்கிட்டா. உங்ககிட்ட இருந்தா பணத்தை கொடுத்துட்டு வாங்கிக்க. சரிதான், கமான், நான் ஆடுறேன், தள்ளிக்க. பெரிய சீனா மாதிரி வந்துட்டாரு. போடுற சீட்டை சீட்டை போட்டப்புறம் சொல்லு. போட்டப்புறம் நீ கக்கணுமே தவிர முக்க கூடாது. 100, 1 டன், 200, 2 டன், 300, 3 டன். ஐயா கொடு. ஐயா சின்ன பையா. சின்ன பையனா? குடுறாங்க. ஐயோ என்னம்மா இது? ஸ்கூலுக்கு போறதுன்னா அடம் பிடிச்சு கலாட்டா பண்ணுத. இன்னைக்கு சீக்கிரமா ரெடி ஆகி அவசரப்படுத்துறியே, என்ன விஷயம்? அதான் வந்து சைக்கிள் வீலு, அந்த ஸ்டீரிங்ல அந்த ஸ்டீரிங்க பிடிச்சிட்டு வரதுல மீனாவுக்கு ரொம்ப குஷி. நான் போய் ஸ்கூல்ல விட்டு வரேன்னா. மீனா கேரியர் எடுத்துட்டு போல. வேணாமா, அங்க ஆப்பிள் ஐஸ்கிரீம் எல்லாம். அது வந்து நேத்து ஆப்பிள் ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி கொடுத்தல, அது மாதிரி தினமும் வாங்கி கொடுப்பேன்னு வச்சுட்டா. வேற ஒண்ணுல, வாங்கிக்கமா. நல்லா சாப்பிடு. வா. இவன் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறானா இல்ல காபி ஹோட்டலுக்கா? எதுக்கு எடுத்தாலும் உங்களுக்கு சந்தேகமா? என்ன இருந்தாலும் நம்ம ராஜா ரொம்ப மாறிட்டான். எல்லாரும் இறங்க, நேரமாச்சு, இறங்க. நீ இறங்குமா? சரி. முடிக்காத சட்டை அவரு. பேண்ட அவனா கைட்டு தர, அவன் சட்டையை மட்டும் கேட்ட சொல்லாது. அதுவும் நடக்காது. அவுத்த கொடுனா கொடுக்கணும். நாளை காலைல கொடுத்துறேன்டா. பிரதர், தேவையாளு கொடுத்த பொருளும் சீட்ல விட்ட காசும் திரும்பி வராது. என்ன பிரதர், துட்டு கொடுக்கறியா சட்டை காட்டுறியா? கரெக்ட். உங்க அண்ணி செத்து போயிட்டான். இவ்வளவு நாள் நீ கண்டிப்பா மாறிடுவேன்னு எவ்வளவோ நம்பிக்கையோட இருந்தேன். இன்னைக்கு பெருமையா அவங்க அண்ணன் கிட்ட கூட இத பத்தி பேசினேன். பேசி முடிச்சு ஒரு பொழுது ஆகல. இப்ப நீ யாருன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. நீ கெட்டு போய் கண்டவங்களோட சேர்ந்துதான் சேர்ந்த, அதையும் உண்மையில திருப்புறியா? பொறுப்பு தெரியாத புள்ள மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சது என் தப்பு. ரொம்ப வேதனைப்படுத்திட்டு
என்ன மன்னிச்சுடு அண்ணி. அண்ணி, அந்த வார்த்தை உன் மனசுல இருந்து வந்தா என் மனசு படுற வேதனை என்னன்னு உனக்கு புரிஞ்சிருக்கும். அம்மாவா நினைக்கிற ஒண்ணு தெரியாம செஞ்சுட்டேன். எனக்காக இந்த ஒரு தரம் பொறுத்துக்க. ஸ்கூல் வேணாம் சித்தப்பா, ப்ளீஸ் எனக்கு ஸ்கூல் வேணாம் சித்தப்பா, ப்ளீஸ் ஸ்கூல் வேணாம் சித்தப்பா, ஸ்கூல் வேணாம் சித்தப்பா, எனக்கு நல்லா வேணும். மீனா, நீ ஸ்கூலுக்கு போகணுமா? நீ மட்டும் ஸ்கூலுக்கு போகாம இருந்தா உங்க அம்மா எனக்கு சோறு போடாத. இந்தா சாப்பிடு. ஐயோ சார், அந்த டீச்சர் அம்மாவை கூப்பிடுங்க. இந்த பாப்பா அவங்க பேச்சை தவிர வேற யாரு பேச்சையும் கேட்காது. மேடம், சார், அவங்கள கூப்பிட்டுட்டு நீங்க ஏன் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? மேடம், என்ன மிஸ்டர்? எங்க மீனா ஸ்கூலுக்கு வர மாட்டேன்னு அடம் பிடிக்கிறா. வா மீனா. எனக்கு மீனாவுக்கு நீங்க சித்தப்பா தாங்க. எனக்கு இன்னும் மேரேஜ் ஆகல. அத நான் கேட்கலையே. எனக்கு சொல்லணும் போல இருந்துச்சு. ஜஸ்ட் a minute ப்ளீஸ். என்ன மிஸ்டர்? வெள்ளை காகிதம் என் மனசு போல எழுதாம இருக்கு. இதுல உங்க கையெழுத்து வேணும். வாட் டு யூ மீன்? ஐ மீன், மீனாவை ஸ்கூல்ல விட்டேன்னு சொன்னா அவங்க அம்மா நம்பாது. இந்த காகிதத்துல உங்க கையெழுத்து பார்த்தா நம்புவாங்க. சில பேருக்கு நம்பிக்கை வரதுக்கு முன்ன இந்த அளவு ஜாக்கிரதையா இருக்கிறது யாருக்கும் நல்லது. கொடுங்க. தேங்க்யூ. இந்தாங்க. இனிமே நான் தினமும் வருவேன். கூடிய சீக்கிரம் என் மேல முழு நம்பிக்கை வரணுங்கிறது தான் என் ஆசை. அதான் எங்க அன்னைக்கு. வாமா. இரவு நேரம் வெள்ளை சேலை உடுத்தி தரையிலே நடந்து வரும் நிலவாக நீ வரும்போது உன் கொடியடையை பருவத்தின் பாரம் பாதிக்க பட்டுப்புடவையே உனக்கு பாரமாக தோன்ற உன்னை என் கை தாங்க உன் இதயம் எதையோ நினைத்து ஏங்க. ஆசை. இதமான சுகமான ஜோடி. நீங்களா? தேவலோகத்தில் இருக்க வேண்டிய தேவதை இப்படி தெருவிலையா நடந்து வருது? சித்தப்பா, எங்க மிஸ் டைரி இல்ல. மெதுவா பேசுங்க. பக்கம் பார்த்து பேசுங்க. பசங்க கெட்டு போயிடும். உன்னை பார்த்த பிறகு எனக்கு மத்தவங்க ஞாபகம் ஏது? என்ன சித்தப்பா? பின்னால உட்காருங்க, ஸ்கூல்ல டிராப் பண்றேன்னு சொன்னேன். அம்மா, எனக்கு பயம். நான் மாட்டேன். எங்க சித்தப்பா கெட்டினா பிடிச்சிருந்தாங்க, நீங்க விட மாட்டீங்க. உனக்குள்ள நம்பிக்கை உங்க மிஸ்ஸுக்கு இல்லையே? உங்க சைக்கிள் ஏறினாலும் உடனே நம்பிக்கையா?
மீனா சீக்கிரமா எழுந்துரு, டைம் ஆச்சு, லேட்டா போனா மிஸ் திட்டுவா. கெட்டா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஸ்கூலும் இல்ல, மிஸ் வர மாட்டாங்க, நீயே போய் தூங்கு. ராஜா, என்னப்பா ஸ்கூல் மிஸ்ல பேசிக்கிட்டு இருக்கிற? மிஸ்ல ஸ்கூல்ல ஸ்கூல்ல மிஸ் இல்ல, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லையா? என்னடா இது அர்த்தம் இல்லாம? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, இத கொஞ்சம் வச்சுக்க, அர்ஜென்ட்டா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, இத வந்துடுறேன். இவனுக்கு ஏன் ஸ்கூல் மேல இவ்வளவு அக்கறை? இந்த அக்கறை மீனா மேலையா இல்ல ஸ்கூல்ல வேலை செய்யற மிஸ் மேலையா? அதான் எனக்கும் புரியல. என்னதான் இருந்தாலும் உங்க தம்பி தானே. சீ, போங்க. சின்ன வயசுல ஸ்கூலுக்கு போக மாட்டேன், இப்ப என்னடா இவ்வளவு சின்சியரா அங்க வெயிட் பண்ற? அதுவும் சண்டே, இங்க காருங்க வராது, சின்ன புள்ள சைக்கிள் கூட கிடைக்காது. இன்னைக்கு ஒரு ஃப்ரெண்ட் இங்க வரையணாண்டா, அதான் வெயிட் பண்றேன். சொன்னானா? சொன்னாளா? பேசாம போட கிடைக்கிறான். பிரதர், காரை வாட பிடிச்சா பணமாவது வரும், அதே சின்ன பொண்ண வாட பிடிச்சா உன் பல்லு உதுந்து போயிடும். பல்ல உதுப்பேன தவிர பல்ல உதுக்க விட மாட்டேன்டானா. கார் பின்னால போனாலும் பொண்ணு பின்னால போனாலும் ஜெயிக்கிறது நான் தான்டா. என்னடா பேசுறத பார்த்தா கார் திருட்ட விட்டுட்டு ஃபேமிலி தேட ஆடுவ போல இருக்க. அதுல கூட எனக்கு பார்ட்னர்ஷிப் உண்டா? பண விஷயத்துலடா. சரி, அந்த சேட்டு புதுக்கார வாங்கிட்டு ஊரெல்லாம் ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். சாவியை எடுத்தா தேஞ்சு போயிடும் சொல்லி எடுக்கிறதே இல்ல. கார் பர்சனாலிட்டியை பார்த்தா கலப்பணும் போல இருக்கு, ஆனா எனக்கு டிரைவிங் வராது. வெரி குட், முதல்ல அந்த கார் விஷயத்தை கவனிப்போம், அந்த காரை அடிப்போம், அதுக்கப்புறம் தண்ணி அடிக்கலாம். உன்னை கடிச்சிடுவேன், பறக்குறேன். போலீஸ் வராங்கடா. எனக்கு பயமா இருக்குடா, நான் குடிச்சிடுறேன்டா. போலீஸ் தான். போலீஸ்டா. பின்னாடி போலீஸ் உன்னோட மானத்தை காப்பாற்ற போய் போலீஸ்ல சிக்கனாலும் பரவாயில்ல, இறங்கி போடு.
கார்ல இருந்து இறங்கி இந்த பொண்ணை துரத்துனாங்க. நான் அதை கழுத்தேன். காரை திருந்தது இல்லாம இந்த பொண்ணை வேற துரத்துறீங்களா? திருட்டுக்காரா சார்? ஆமா சார். காரை திருடுங்க அவங்க மூணு சார். காரை வந்து அவங்கதான் சார். பாயமுடா 3 ஆளா? நான் ஒருத்தன் தானே சார். இந்த கார்ல வந்தது இவங்கதான் சார். இவங்கதான். நான் நடந்துதான் சார் வந்தேன். பாத்தீங்களா சார், அந்த பொண்ணை காப்பாற்ற போய் என்ன காசுன்னு சொல்றானுங்க. அதுதான் சொல்லுவாங்க அவங்க வேலையை அவங்கவுங்க செய்யணும்னு சொல்லுவாங்க. நான் மிஸ்டர் ராஜா, தேங்க்யூ வெரி மச். நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். உங்களை மாதிரி நல்லவங்க இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி திருடங்களை சுலபமா பிடிக்க முடியும் சார். தேங்க்யூ வெரி மச். அந்த அம்மா அவங்க என்ன தெரிஞ்சவங்க, நான் விட்டுருவேன். நீங்க அவங்களை கொண்டு போ. பொய்ய சொல்லி போலீஸ மோசம் பண்ணீங்க. போதாளத்துக்கு உங்க திருட்டுத்தனத்தை ரோடு மேல போட்டீங்க. உங்களாட்டம் திருடங்களோட சிலையை வச்சிருக்கு என் தப்பு. நீங்க எப்ப என் முகத்தை முடிக்காதீங்க. Come on, hurry up. நான் திருட்டுத்தனம் பண்ணது உண்மைதான். இப்ப நான் மாறி போயிட்டேன். என்ன நம்பு. உங்களை எதுக்கு நான் நம்பணும்? Shut up. எதுவும் சொல்ல தேவையில்லை. அன்னைக்கு உன்னை காப்பாற்ற வராம இருந்ததா நான் திருடன்னு தெரிஞ்சிருக்காது. அன்னைக்கு என்ன காப்பாத்தினதுக்கு என்ன வேணும்? தேங்க்ஸா? 1000 தேங்க்ஸ். இனிமே போகலாம். ஜெயா, நான் செஞ்சது தப்புன்னு ஒத்துக்கிறேன். நான் மாறி போயிட்டேன். என்ன மன்னிச்சிடு. பாவம் மன்னிப்பு வேணும்னா சர்ச்சுக்கு போங்க. எங்களையே எடுக்கணும். இன்னும் தெரியுமா உங்களுக்கு, நான் உங்களை எப்பவும் மறந்து போயிட்டேன். ஜெயா, Please start it, please. ஹலோ ஹலோ சிங்கார பெண்ணே, நீ முத்தம் கொடு நான் கேட்கும் முன்னே. ஹலோ ஹலோ சிங்கார பெண்ணே, நீ முத்தம் கொடு நான் கேட்கும் முன்னே. அடி அழகான நிலவே நான் உண்மை நீ தொட்டால் என்ன, முள்ளில்ல ரோஜாவே விரல் கொஞ்சம் பட்டால் என்ன. பிடிவாதம் கூடாதடி, முத்தங்கள் பகதடி. பிடிவாதம் கூடாதடி, முத்தங்கள் பகதடி. ஹலோ ஹலோ சிங்கார பெண்ணே, நீ முத்தம் கொடு நான் கேட்கும் முன்னே. மயங்குது மனசு, இழுக்குது எடசு, துடிக்குது வயசு, அடிக்குது மனசு. கிளி போன்ற பெண்ணே நீ புலியாக வேண்டாம், இதமான தென்றல் நீ புயலாக வேண்டாம். என்னோடு உன் கோபம் செல்லாது, நீரோடு நீர் மோதி விலகாது. என்னோடு உன் கோபம் செல்லாது, நீரோடு நீர் மோதி விலகாது. பால் போல் நீயும் பழகு, அட அதுதான் பெண்ணின் அழகு. ஹலோ ஹலோ சிங்கார பெண்ணே, நீ
புத்தங்கோடு நான் கேட்கும் முன்னே அடி அழகான நிலவே நான் உன்மே நீ தொட்டால் என்ற உள்ளில்லா ரோஜாவே விரல் கொஞ்சம் பட்டால் என்ற பெண்ணுக்கு அழகு கண்ணத்து சிவப்பு கோபத்தில் சிவந்த ஏதடி மதிப்பு கடை கண்ணியும் ஒரு கதை சொல்ல வேண்டும் ஒரு ஜாடை செய்து நான் விடை சொல்ல வேண்டும் ஆனாலும் உன் கோபம் ஆகாது பூ போன்ற என் உள்ளம் தாங்காது ஆனாலும் உன் கோபம் ஆகாது பூ போன்ற என் உள்ளம் தாங்காது நீரும் இல்லாமல் மீனா அடி நீயும் இல்லாமல் நானா ஹலோ ஹலோ சிங்கார பெண்ணே நீ முத்தங்கோடு நான் கேட்கும் முன்னே ஹலோ 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 சிங்கார பெண்ணே ராஜா, நம்ம பிரசாத் தங்கச்சி கௌரி புருஷ்ணா ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டாங்க. அர்ஜென்ட்டா ஆபரேஷன் செய்யணுமா? உன்னை அழைச்சிட்டு வர சொன்னாங்க. ஸ்பைனல் கார்ட்ல ஏதோ ஆயிடுச்சு. ஆபரேஷன் செய்யலன்னா ஆபத்துங்கிறாங்க. அதுக்கு வேணுங்கிற மருந்து சிங்கப்பூர்ல இருந்து வர வேண்டியது 30,000 ஆகுங்கிறாரு டாக்டர். எனக்கு என்ன செய்யறதுன்னே புரியல. 30,000. அண்ணா, நீதான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சே. இப்ப உன் கண் முன்னாடியே என் புருஷன் சாவோட போராடிக்கிட்டு இருக்காரு. எனக்கு உன்னை தவிர வேற யார் இருக்காங்க? நீதான் என்னை காப்பாத்தணும். நீதான் என் குங்குமத்தை காப்பாத்தணும்டா. அழக்கூடாதம்மா. உன் வீட்டுக்காரர் கொண்டாங்க. பிரசாத், பணத்துக்காக நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். 2 பேரும் இங்கே இருந்து ஆபரேஷனுக்கு ஏற்பாடு செய்யும். நான் இப்பவே வந்தேன். நீதான் என் குங்குமத்தை காப்பாத்தணும்டா. சார், நான் பீச்சில் பார்க் பண்ண காரை காணல சார். கார் நம்பர் TMG 7414.
நான் தண்ணி போடுறவன் தான் சார், ஊர் சுத்துறவன் தான், கார் திருட்டும் கூட செய்திருக்கேன். ஆனா என் தாயா நினைக்கிற எங்க அண்ணியே இல்ல சார், இல்ல. நான் அந்த தப்பு செய்யல, அந்த பாவத்தை செஞ்சது நான் இல்ல, அந்த கொலையை செஞ்சது நான் இல்ல. என்ன நம்புங்க சார். இந்த குற்றத்துக்கு காரணம் நான் தான், யுவர் ஆனர். ஆமா, அவன் இத்தனை கீழ்த்தரமா நடக்கிறதுக்கு என் வளர்ப்பே காரணம். அம்மா அப்பா இல்லாத என் தம்பியை அன்பு குறையாம வளர்க்கணும்னு நினைச்சேன். அளவுக்கு மீறி பாசம் காட்டுறேன். பலன் 12 வயசுலயே குடிக்க ஆரம்பிச்சுட்டான். பல வழியில கெட்டு போயிட்டான். என் சம்சாரம் அவனை தாயாட்டம் பாசத்தோட வளர்த்தான். அந்த தெய்வத்தை இந்த குடிகார பையன் பெருப்பொறுக்கி மதம் பிடிச்ச கொலைகாரன் கெடுத்து கொலை பண்ணிட்டாங்கிறது என் நம்பிக்கை, யுவர் ஆனர். குற்றவாளி சொல்ல வேண்டியது ஏதாவது இருந்தால் சொல்லலாம். ஒரு தடவை நான் திருடிட்டு வந்த கார் ஓனரை வர சொல்லும்படி கேட்டுக்கிறேன். TMG 7414 மாருதி கார் சொந்தக்காரர் பாலகுருசாமியை நாளை கோர்ட்டில் ஆஜர்படுத்தும்படியாக உத்தரவு பிறப்பித்து இந்த கேஸை நாளை ஒத்தி வைக்கிறேன். அந்த கார் ஓனர் இவர் இல்ல, யுவர் ஆனர். இவர் அந்த கார் ஓனர் இல்ல. கார் ஓனர் நான் கண்ணால பார்த்தேன். இதுல ஏதோ மர்மம் இருக்கு. எங்க அண்ணி கொலைக்கு இதுக்கு ஏதோ சம்பந்தம் இருக்கு. ஐ அப்ஜெக்ட் யுவர் ஆனர். பீச்சில் பார்க் பண்ணியிருந்த தன் கார் திருடப்பட்டதா பாலகுருசாமி போலீஸ் கொடுத்த ரிப்போர்ட் இது. ஆட்டோமொபைல் ஷாப் பாலகுருசாமி நல்லவர்னு நாணயமானவர்னு போலீஸ் ரிப்போர்ட்ல தெரிஞ்சிருக்கு. இந்த விஷயத்தை கோர்ட்டார் கவனிக்கணும். நோ நோ நோ. ஆர்டர், ஆர்டர். வாத பிரதிவாதங்களை கேட்ட பிறகு குற்றவாளி சமுதாய கட்டுப்பாடுகளை மதிப்பவன் இல்லை என்பதாக தெரிகிறது. சியாமளாவை ரேப் செய்து கொலை செய்தது குற்றவாளி ராஜா என்பதாக நிர்ணயித்து IPC 302 செக்ஷன் பிரகாரம் தூக்கு தண்டனை விதிக்கப்படுகிறது.
சியாமளா, பாம்புக்கு பால் ஊற்றுற மாதிரி அவனை எவ்வளவோ பாசத்தோட வளர்த்த பெத்த மகனாட்ட அன்பு காட்டுறேன். உன்னை எவ்வளவு கொடுமைப்படுத்தினாலும் எப்படி எல்லாம் இம்சப்படுத்தினாலும் அதுக்கு தகுந்த தண்டனை கிடைச்சிருச்சு. தூக்கு தண்டனை சியாமளா, தூக்கு தண்டனை. Itu
ஜெயா, ஜெயா, என்ன கொலைகாரன்னு சந்தேகப்படுறியா? சந்தேகம் இல்ல, நிஜமா நீங்க கொலைகாரன் தான். ஜெயா, நான் கொலைகாரன் இல்ல. இந்த உண்மையை நிரூபிக்கிறதுக்காக தான் போலீஸ்ல இருந்து நான் தப்பிச்சுக்கிட்டு வந்தேன். உன் துணை எனக்கு இருந்தா எப்படிப்பட்டவங்களை எதிர்த்து நிப்பேன், நிராகராது நிரூபிக்க முடியும். Stop it. ஜெயா, I hate you. Get out. இத்தனை பேசுறேனே, உங்களுக்கு வெட்கம் இல்ல? இனிமே ஏன் நிக்கிறீங்க? போங்க. வேகத்துல பேசினாலும் விருப்பத்துல மன்னிப்பேங்கிற நம்பிக்கையில தான் நின்று பார்த்தேன். விரும்பின நானே உங்களை வெறுத்து ஒதுக்குறேன். இந்த என் முடிவு மாறாது. என்ன மறந்து போங்க. அது என்னால முடியாது. நினைச்சா கொலை செய்யக்கூடிய உங்களுக்கு எது செய்யத்தான் முடியாது. ஜெயா, சொந்த தாயாட்ட இருந்த அண்ணிய காமத்தால கொலை பண்ணின உங்களுக்கு தயாராகாது எது? அடிக்கிறதோட இப்ப நிறுத்திட்டீங்களே, ஏன் என்னைய கொலை பண்ணிடுங்க. நினைச்சா கொலை பண்றது உங்களுக்கு வழக்கம் தானே. உங்களாட்ட ஒரு மிருகத்தை விரும்பி சித்திரவதை அனுபவிக்கிறத விட ஒரேடியா சாகிறதே மேல். வாங்க. ஜெயா, என் பேச்ச கேளு, என்ன நம்பு ப்ளீஸ். என்ன நம்ப வச்சு ஒரு பைத்தியமாக்கினீங்க. இனிமே திருட மாட்டேன்னு சொன்னீங்க, என்கிட்ட சத்தியம் வேற பண்ணீங்க. எங்க போச்சு அந்த பேச்சு? ஏன் தவறு போச்சு உங்க பேச்சு? அப்படி ஒரு நிலைமையில என் பேச்சு தவறும்படி ஆச்சு. கௌரிக்கு கொடுத்த வார்த்தைக்காக நான் தப்பு செஞ்சேன். அந்த காரை திருடினேன், அவ்வளவுதான். ஓ அபிப்பிராயப்படி நான் நல்லவனா மட்டும் இல்லாம போனா, உணர்ச்சியில என்ன மறந்து வாழறவனா இருந்தா உன்னை எப்பவும் நாசம் செஞ்சு உதறி இருப்பேன். எத்தனையோ வாய்ப்புகளை நீ எனக்கு கொடுத்தேன். இன்னமும் என்ன சந்தேகப்பட்டா என் அன்புக்கும் என் மனசுக்கும் என் வாழ்வுக்கும் அர்த்தமே இல்லை. வர்றேன் ஜெயா, என் வாழ்க்கையில இனி எப்பவும் உன்னை நான் சந்திக்க மாட்டேன். குட் பை. ராஜா, 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 ஐம் சாரி. ஜெயா, வெளியே போயிட்டு வரேன். நீங்க எப்படி போயிட்டு வருவீங்க? ஊரில் உங்க போஸ்டர்ஸ் ஒட்டிருக்கே. போஸ்டரா? ஆமா, தினசு தினசான டிசைன்ல உங்க போஸ்டர்ஸ் ஒட்டிருக்காங்க. இப்போ நீங்க வெளியே போயிட்டு வந்தா யாராவது உங்களை ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. ப்ளீஸ் வேணாங்க. மை காட், இன்ஸ்பெக்டர் சரத் எனக்காக தீவிரமா தேட சொல்லியிருப்பாரு. இப்ப எப்படி வெளியே போறது? பாருமா, இந்த அம்மா பேரு மும்தாஸ், சூப்பர் மார்க்கெட்ல வேலை செய்யுது. இன்னைக்கு தான் நம்ம ஹாஸ்டல்ல சேர்ந்திருக்கு. ஹலோ ஹலோ, என் பேர் ஜெயந்தி. சரி, ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருங்க, நான் வர்றேன். ஆகட்டும் மேடம். உங்க ரூம் ரொம்ப நல்லா இருக்கு. உங்களாட்டம். உங்க லக்கேஜ் டேபிள் மேல வச்சா எடுத்துக்கிறதுக்கு சௌரியமா இருக்கும். கீழே வச்சா நியூசன்ஸ், குனிஞ்சு குனிஞ்சு சாகணும். சரிங்க, உங்க இஷ்டம். பாத்ரூம் அங்க இருக்கு, நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க. குளிக்கணுமா? குளிச்சுட்டு தான் வந்திருக்கேன். ஏன் அவ்வளவு என்ன விடியுதா? அதெல்லாம் நீங்க நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. பாத்ரூம்ல வெந்நீர் இருக்கு, தலையார குளிச்சா ஜாலியா இருக்கும்.
அடே நீங்க துண்ணும் போது ஸ்டீரியோ மாதிரி கீழே இருந்து மேல இருந்து சத்தம் வருதுங்களே. இதிலும் அப்படிதாங்க. நீங்க போய் குளிச்சிட்டு வாங்க, காஃபிக்கு போலாம். பாருங்க, நான் இப்ப குளிக்க போறது இல்ல, எனக்கு காஃபி பழக்கமும் இல்ல. என்ன கொஞ்சம் படுக்க விடுங்க. அப்பா தூக்கம் வருதுங்க. வாங்க. அட வாங்க. விடுங்க, கால் ரொம்ப வலிக்குது. எங்க இருந்தா வர்றேன். அப்பா சொன்னபடி கேளுங்க. போங்க. கர்மம், இது எங்க இருந்து வந்ததோப்பா. போங்க. என்ன மூஞ்சி விட்டுக்கிறாப்பா. மகாராஜா, வெளியே போன அபாயம் நினைச்சேன். இப்ப உள்ளேயும் அந்த அபாயம் இருக்கு. என்ன செய்யணுமோ சீக்கிரமா யோசிங்க. உங்களுக்கு ஏதாவது புத்தி இருக்கா? இந்த விஷயத்துல சிகரெட் குடிச்சா பாக்குறவங்க சந்தேகப்படுவாங்க. முதல்ல சிகரெட் போடுங்க. எதுல வரவங்க பாக்குறாங்க. அப்பா பாப்பா பாப்பா மீனா, நான் மாட்டேன். மீனா ஐக்கிட்டப்பா. மீனா மீனா ராஜாவுக்கு உயிர். கண்டிப்பா பாக்குறதுக்கு வருவான். அவன் வந்ததும் போன் செய்யுங்க மேடம். அவன் இங்க வந்தா தொலைஞ்சான். நீங்க கவலைப்படாதீங்க. என்னோட பிடி உடும்பு பிடி பிடி பிடிச்சா அவ்வளவுதான். எங்க வீட்டுக்காரு கூட அததான் சொல்வாரு. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. சின்ன வயசுல டிடெக்டிவ் நாவல் நிறைய படிச்சிருக்கேன். போலீஸுக்கு உதவி பண்ண மக்கள் பொறுப்போட வரணும். நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஞ்சம் அவசரம் அதிகம். அவன் வந்தான்னா லபக்குன்னு பிடிச்சுக்குவேன். அது சரி, கத்துக்கிட்டு ஏதாவது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அம்மாடி, பரவாயில்ல, பிடிச்சுக்குவேன். அதிகமா ஒண்ணு சிரமம் எடுத்துக்க வேண்டாம். அவன் வந்தான்னா ஒரு டெலிபோன் பண்ணா போதும். நான் வர்றேன் மேடம். சித்தப்பா, நீங்க துணி போட்டுன்றது அழகாவே இல்ல. இது யூனிஃபார்ம். பின்ன இந்த நாள் எங்க இருந்த? அத வந்துட்டேல்ல. நீ சௌக்கியமா? அப்பா சௌக்கியமா? சித்தப்பா, எப்பவுமே நீ என் கூட தான் இருக்கணும். ஓகே. ராஜா, வேலை இருக்கு, அப்புறம் வந்து பேசிக்கிறேன். ஓகே. இங்க இருந்து நம்ம போய் வெளியே போகலாம். வா, பேக் எடுக்கலாம்.
சரி சரி நீ சம்மதம் சொல்லிவிடு, சந்தோஷமாக சங்கதி சொல்லிவிடு. ஆண்களி நான் இங்கே, அடி தாமதமே நீங்கே. சரி சரி நீ சம்மதம் சொல்லிவிடு, சந்தோஷமாக சங்கதி சொல்லிவிடு. நீ சொன்ன சொல்லி இன்று சுதியேறுது, பெண்ணாறு என்ன என்று கரை மீறுது. மனசு எங்கும் நீரோட்டம், வயசு வந்தால் போராட்டம், இளமை இன்று வாலாட்டும், இரவில் இன்று கோலாட்டம். பொய்யாரியின் கண்கள் ஐயாவை தான் தேடுது, மலரியாடுது மாமரம் மூடுது. சரி சரி நீ சம்மதம் சொல்லிவிடு, சந்தோஷமாக சங்கதி சொல்லிவிடு. என்றாலும் இன்பம் இங்கு பொதுவானது. வளர்ந்து விட்டாய் பெண்மானே, வடிந்து விட்டாய் செந்தேனே. இருந்தும் என்னை தந்தேனே, விருந்து வைக்க வந்தேனே. அங்கம் எங்கும் தங்கம் தங்கும் இல்லம் அல்லவா, துள்ளிய மல்லிகை அள்ளிய கிள்ளிட. சரி சரி நீ சம்மதம் சொல்லிவிடு, சந்தோஷமாக முத்திரையிட்டு விடு. சரி சரி நீ சம்மதம் சொல்லிவிடு, சந்தோஷமாக சங்கதி சொல்லிவிடு. ஆண்களி நான் இங்கே, அடி தாமதமே நீங்கே. சரி சரி நீ சம்மதம் சொல்லிவிடு, சந்தோஷமாக முத்திரையிட்டு விடு. சரி சரி நீ சம்மதம் சொல்லிவிடு, சந்தோஷமாக சங்கதி சொல்லிவிடு. சலாம் அலைக்கும் போண்டி. நம்பில் வேலை செய்யறது தெலுங்கு பொம்பளை ஹாஸ்டல், எல்லா பாஷையும் தெரியலன்னா பொழைக்க முடியாது. வணக்கம்மா. நில்லு, அந்தர் மேனேஜ் ஜானா ஹை. எனக்கு அர்ஜென்ட் வேலை இருக்கியா? ஆம்பளைக்கு பொம்பளைங்க ஹாஸ்டல்ல அர்ஜென்ட் வேலை என்னன்னு எனக்கு நல்லா பாகா தெலுசு. செத்தாலும் விட மாட்டேன். ஜாவோ. நான் யாருன்னு தெரியுமா? இந்த பேட்டைக்கு ரவுடியா இருக்கலாம், இந்த ஊருக்கு கிங்கா இருக்கலாம். இந்த கேட்டுக்கு நான் தான் மகாராஜா, இந்த ஹாஸ்டலுக்கு நான் தான் குர்கா. ஜாவோ. நான் போலீஸ் ஆபீசர். தலையில டோப்பி இல்ல, வாயில விட்டு இல்ல, காட்சி சட்டை இல்ல, கையில லட்டி இல்ல, என் காதுல போவே இல்ல. உன்னை போலீஸ்னு நம்பணுங்கிறியா? மரியாதையா வழிவிடுறியா? பலவந்தமா உள்ள நம்பிக்கிட்டு அந்த பருப்பு ஒண்ணு வேகாது. உள்ளே பொம்பளைங்க இருக்காங்க, அவங்களை நீ ஏதாவது செய்திடுவே. உன்னை செத்தாலும் விட மாட்டேன். மை சிக்கிம் கா கோர்க்கா ஹோ, மை நேபாள் கி வாலா ஹோ, மை பாப் கா பேட்டா ஹோ. ஜாவோ. கையில கத்தி இருக்கு, கைமா செய்திடுவேன். ஜாவோ. அந்த பொண்ணை தொட்டான், கைய பிடிச்சிட்டான். மகாத்மா காந்திஜி உன் தேசத்துல பெண்களுக்கு இந்த கொடுமையா? ஸ்திரீகளுக்கு சுதந்திரம் எப்ப வரும் தந்தையே? பட்ட பகல பொம்பளை கைய பிடிக்கிறாயா? பொறுக்கி பாக்குறீங்களா? போறீங்க. அவசரத்துல இந்த அம்மாவை என் ஃப்ரெண்டுன்னு நினைச்சிட்டேன். ஐ அம் சாரி சிஸ்டர், நான் செஞ்சது தப்பு. பொதுச்சோடு வாங்குற வரைக்கும் உயிரை எடுத்துட்டேன். இப்ப போட்டுக்கன்னா மறுபடியும் ஏன் அழணும்?
சித்தப்பா வேணும். மூடுவாய, அந்த அயோக்கிய பேரை சொல்லாது. அவனாலதான் உங்க அம்மா உன்னை விட்டுட்டு போயிட்டான். இன்னும் எப்பவுமே சொல்லாத. மீனா, சித்தப்பா சித்தப்பா எதுக்கு வந்த? உங்களை பார்க்கறதுக்கு, ஒரு உண்மையை சொல்றதுக்கு. என் பேச்ச கேளுங்கண்ணா. என்னடா உன் பேச்ச கேட்கறது? அண்ணன் தம்பிங்கிற சம்பந்தம் உனக்கு ஞாபகம் இருந்திருந்தா இந்த குடும்பம் இப்படி நாசமாயிருக்காது. அண்ணா, வாய மூடு. அண்ணா, அண்ணா, அவசரப்படாதீங்க. அண்ணா, அண்ணா, நான் சொல்றத கேளுங்கண்ணா. அண்ணா, ஹலோ இன்ஸ்பெக்டர், நான் ஸ்ரீதர் பேசுறேன் சார். நீங்க சொன்ன மாதிரியே என் தம்பி என் வீட்டுக்கு வந்திருக்கான். ரூம்ல போட்டு லாக் பண்ணிட்டேன். சீக்கிரம் வாங்க. கதவை திறங்கண்ணா. அண்ணா, டாடி கதவை தர. வாங்க சார். ராஜா எங்க? இந்த ரூம்ல இருக்கான். ஹலோ சார். ஸ்ரீதர், என்ன இது? ராஜா எங்க? ராஜாங்க அண்ணா, நீங்களே ராஜாராஜன் வெளில போனீங்க. நானும் மீனா எவ்வளவு கூப்பிட்டு திரும்பி பார்க்கல. சார், இவன் போய் சொல்றான். இவனும் அவனும் திருடுங்க. ராஜா இங்க வந்தா மீனாவுக்காக சைக்கிள் கொண்டாந்தான். வேணும்னா மீனாவை கேட்டு பாருங்களேன். ஏன்பா மீனா, நீங்க இருங்க. மீனா, சைக்கிள் யாரு கொண்டாந்தம்மா? அங்கிள், பாத்தீங்களா சார்? எந்த அங்கிள்? மனோகர் அங்கிள். இந்த கண்ணாடி அங்கிள். மீனா, சித்தப்பா ராஜா அங்க வந்தாலம்மா. சித்தப்பாவா இங்க எங்க வந்தா? மீனா, ஓ என்ன இது? சார் சார் சார், இது நிஜம் சார். நான் அவனுக்கு பிடிச்சு வச்சிருக்கேன் சார். ஸ்ரீதர், வைஃப் மர்டர் ஆன புறம் நீங்க பாக்குற ஒவ்வொருத்தரும் தம்பின்னு நினைச்சா பிரயோஜனம் என்ன? மர்டருக்கு முந்தி பக்கத்துல இருக்கிற தம்பி எப்படின்னு தெரிஞ்சுக்காம உங்க லைஃபை வேஸ்ட் பண்ணிட்டீங்க. இப்ப தப்பா கம்ப்ளைண்ட் பண்ணி எங்க டயத்தையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. சாரி சார், இட்ஸ் ஆல் ரைட். டேய் மனோகர், சொல்லுடா, உண்மையை சொல்லுடா, உண்மையை சொல்லு, சொல்லுடா, சொல்லுடா. நெல்லுங்க. உண்மையை நான் இப்ப சொல்றேன். ராஜா உங்க மனைவியை கொலை செய்யல. ஆமா, அவனுக்கு அண்ணினா தெய்வ மாதிரி. ஆமா, மனோகர் சொல்றதுதான் உண்மை. நீங்க உங்க தம்பியை சரியாவே புரிஞ்சுக்கல. அவர் கொலை செய்யல. நீங்களா? நீங்க எங்க வந்தீங்க? இன்னும் என்ன செய்யணும்னு வந்தீங்க? ஸ்ரீதர் சார், ராஜா உங்களாட்ட நானும் தப்பா நினைச்சிருந்தேன். ராஜாவுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு காலம் கடந்து தெரிஞ்சுது. இதுக்காக நீங்களும் மோசம் போய் என்ன ஏமாத்துறீங்க? அவன் கொலைகாரன் கோர்ட்டிலேயே நிரூபணம் ஆயிடுச்சு. கோர்ட்ல கண்ணால பார்க்க முடியாத நிஜத்தை உங்க மனசால பார்க்கணும்னு வேண்டிக்கிறேன். என் தங்கச்சி புருஷன் சாவோடு போராடிக்கிட்டு இருக்கப்போ அவரை காப்பாத்துறதுக்காக காரை திருடிக்கிட்டு வந்ததே அவன் செஞ்ச ஒரே ஒரு தப்பு. மனிதாபிமானத்துல பார்த்தா அவன் செஞ்ச தப்பு எதுக்காகன்னு ஒவ்வொரு மனசுக்கும் தெளிவா புரியுங்க. உங்க நெஞ்சையை தொட்டு கேளுங்க. ராஜாவுக்கு அவங்க மேல அப்படி ஒரு பாதிப்ப கடந்த கால வாழ்வுல என்னைக்காவது சந்தேகப்பட்டீங்களா? இல்ல, அவன் அது மாதிரி செய்வான்னு நான் எப்பவும் நினைச்சதில்ல. பின்ன இப்ப ஏன் குழம்புறீங்க? மனசுக்கு மிஞ்சின நீதிமன்றம் இந்த சமுதாயத்துல வேற எங்க இல்லீங்க. மத்தவங்களையும் உங்க அபிப்பிராயத்தையும் நம்பாதவங்க கோர்ட்டு தீர்ப்பை ஏன் எடுத்துக்கிறீங்க? அந்த தீர்ப்பு ஆதாரமா வச்சுக்கிட்டு உங்க அண்ணன் தம்பி ரத்த பாசத்தை நாசம் செஞ்சுக்கிறீங்களா? நல்லா யோசிங்க. செய்யாத குற்றத்தை சுமந்து உண்மையை நிரூபிக்க துடிப்போடு இருக்கிற ராஜாவுக்கு நண்பர்களுடைய துணைதான் வேணும். இந்த பிரபஞ்சத்துல கஷ்டங்களை கண்ணீரை பங்கிட்டுக்க நாங்க இருக்கோம்னு சொல்ற நண்பருங்க தேவை. ஒண்டியா இருந்து சமுதாயத்தோட போராடுற உங்க தம்பிக்கு உங்க ஆசீர்வாதம் வேணும். தயவு செஞ்சு உண்மையை நம்புங்க. உங்க தம்பியை ஒதுக்கிடாதீங்க பிளீஸ். உங்களை மட்டும் ஸ்ரீராமன் நினைச்சுக்கிறீங்க, உங்க தம்பியை மட்டும் லட்சுமணன்னா ஒத்துக்க மாட்டீங்க. இது என்ன நியாயங்க? வாங்க. அப்படியா? ஆமா, உங்க ராஜா இங்க இருக்காருன்னு என்னாட்ட பரதாவில திரியிறாருன்னு போலீஸுக்கு தெரிஞ்சு போச்சு. அதுதான் அந்த இன்ஸ்பெக்டர் மிஸ்டர் ராஜான்னு கூப்பிட்டுக்கிட்டு வந்தாரு. அந்த போலீஸ் எந்த நிமிஷத்துலயும் நம்ம ஹாஸ்டல்ல ரெய்டு செஞ்சா அப்ப ராஜா பிடிபடுறது தப்பாது. அந்த விட்டுட கூடாது. என்ன விட்டுடுச்சியா?
அந்த படுபாவிய கொண்டு பழி தீக்கிற வரைக்கும் நான் என் முயற்சி கைவிட மாட்டேன். அப்புறம் நான் தூக்கு கைத்துல ஆனந்தமா தொங்குவேன். உங்களை தூக்குல போட்டா என் வாழ்க்கை என்ன ஆகும்? 3 முடிச்சு போடலனாலும் என் மனசு உங்க மனசு அன்னைக்கே முடி போட்டுடுச்சு. பக உணர்ச்சியில உங்க மனசு உள்ள அன்பை மறந்து போச்சு. என் லைஃப்ல இனி அன்புக்கும் கல்யாணத்துக்கும் இடமே இல்லை ஜெயா. என்ன மறந்து போய் நீ யாரையாவது மேரேஜ் பண்ணிக்கிட்டு சுகமாயிரு. அந்த வார்த்தையை சொல்ற உரிமை உங்களுக்கு இல்ல. இது உரிமை இல்ல, மனப்பூர்வமா காதலிச்ச நான் உன் நன்மையை விரும்புறது என் பொறுப்பு. தூக்குல தொங்க போற ஒரு கொலைகாரனை நீ கல்யாணம் பண்ணிக்கிறத நான் ஒத்துக்க முடியாது. நான் விரும்பினது உங்களை, உங்க வாழ்க்கை இல்ல. நம்ம கல்யாணம் எப்படி நிக்க கூடாது. இப்படி ஒரு நிலையில நான் தாலி கட்டுறது தாலி இல்ல, அது தூக்கு கயிறு. தயவு செய்து என்ன புரிஞ்சுக்க ஜெயா. அர்த்தம் புரிஞ்சுக்க வேண்டியது நீங்க. மனசை விட என் உயிர் பெருசு இல்லைங்க. மனசை கொண்டு சவம் மாதிரி 100 வருஷம் வாழறதை விட உங்க மனைவியா 1 நிமிஷம் வாழறதுல ஆனந்தம் இருக்கு, சந்தோஷம் இருக்கு. என் தாலி போட்டாவது உங்களை தூக்குல இருந்து தப்ப வைக்கணும் எனக்கு ஒரு நம்பிக்கை. தயவு செய்து நம்ம கல்யாணத்தை தட்டாதீங்க பிளீஸ். மேரேஜ் மந்திர தந்தரெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா இவங்க மனப்பூர்வமான அன்பு எனக்கு தெரியும். உனக்கும் தெரியும். அவங்கள நீ மனசார வாழ்த்து தாயி. Hey, you. Hey. Hey. என்னது? மழைச்சாரல். இல்ல, வானம் பன்னீர் தெளிக்குது. வெளியே இல்ல, மனசுக்குள்ள தெளிக்குது. அது மழைச்சாரல். இது அன்பு காதல். ஜெயா, ஐயோ, என்ன ஜெயா?
குளித்து விட்டேன். நானோ உயிர் வரையில் நனைந்து விட்டேன். அழகான கொடியொன்று ஆடக் கண்டே, மூச்செல்லாம் தீயாக மோகம் கொண்டே. நானோ மழை துளியில் குளித்து விட்டேன். நானோ உயிர் வரையில் நனைந்து விட்டேன். ஆடையை மீறுது பெண்மை, இந்த ஆடவன் சொல்வது உண்மை. மழையினில் கரைந்தது கண்மை, அடம் மறைப்பதில் இனி என்ன நன்மை? போராயிரம் மோகம் உன் பார்வைகள் தூண்டும். நீர் தீண்டிய பாகம் நீ தீண்டிட வேண்டும். மழை பொழியும் மயில் நனையும், நான் வந்து கூடை தரவா? செல்ல நிலா நனைந்து நடுங்க, நானோ மழை துளியில் குளித்து விட்டேன். நானோ உயிர் வரையில் நனைந்து விட்டேன். பூக்களை சிந்தது வானம், அடர்த்தி கனலானது தேகம். உன்னுடை சல்லடையாகும், அதில் தெரியுது இந்திரலோகம். நான் பார்ப்பது யாரோ, நீ மன்னவன்தானோ? தேன் தூது மேகம், சூடானது தேகம். காமன் வரும் நேரத்திலே காதலின் ஒத்திகையோ, கட்டிக்கொண்டால் குளிரும் ஒடுங்கும். நானோ மழை துளியில் குளித்து விட்டேன். நானோ உயிர் வரையில் நனைந்து விட்டேன். என்னுள்ளம் வெள்ளம் போல் பொங்கும் நேரம், என் பெண்மை இப்போது எல்லை மீறும். நானோ மழை துளியில் குளித்து விட்டேன். நானோ உயிர் வரையில் நனைந்து விட்டேன். வணக்கம் சார். நமஸ்காரம் சார். நமஸ்தே சார். வணக்கங்க. நமஸ்காரங்க. இந்த மனுஷன் எவ்வளவு சுறுசுறுப்பா இருக்காரு. ஒர்க்கிங் விமன்ஸ் ஹாஸ்டல் சார்பில் ஸ்ரீ ஹரிசங்கர் பிரசாத் அவர்களை இந்த மலர் மாலை அணிவித்து வரவேற்கிறோம். நான் தான் இந்த ஆந்திர மகிழா மண்டலத்துக்கு அடிக்கல் நாட்டினேன். மகிழா லைப்ரரிக்கு முதல் புஸ்தகம் வாங்கினேன்.
மகிழா காலேஜ் கட்டுறதுக்கு இடம் தானமா கொடுத்தேன். மகிழா மண்டலத்தை நான் தான் ஆரம்பிச்சேன். இந்த மகளிர் கூட்டத்துல யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியத்தை நான் சொல்ல போறேன். நான் ஒரு கொலை செஞ்சேன். ஒரு பெரிய மனுஷனோட மனைவியை நான் கொன்னேன். அது வேற யாரும் இல்ல, எங்க அம்மா. பிரசவம் சிக்கலா எங்க அம்மா கண்ணை மூடினாங்க. நான் கண்ணை திறந்தேன். சொல்றேன், என் மனசுல இருக்கிற உண்மையை சொல்லிடுறேன். விமன்னா எனக்கு உசுறு. ஒர்க்கிங் விமன்னா எனக்கு உசுரோ உசுறு. இவ்வளவு ஒர்க்கிங் விமனுக்கும் பகலும் ராத்திரியும் தங்க இடம் கொடுத்த ஹாஸ்டல்னா எனக்கு ரொம்ப ஜலசிங்க. என் மனசு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதர் சங்கத்துக்கு என் ஆதரவும் அரவணைப்பு எப்பவும் இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் சார். நமஸ்தே சார். வணக்கங்க. வணக்கம் சார். நமஸ்காரம் சார். சௌக்கியமா இருக்கேம்மா? ஜெயா, அடே நீங்களா? ஜெயா உங்களுக்காகவே நீங்க அனுப்பின கார்ல போயிருக்காளே. நான் அனுப்புற கார்லையா? ஆமா, நீங்க ஜெயாவோட ஏதோ அர்ஜென்ட்டா பேசணும்னு வர சொன்னதா யாரோ ஒருத்தன் கார்ல வந்து அழைச்சுக்கிட்டு போனான். இல்லங்க, ராஸ்கல், ராஜா வர சொன்னான்னு போய் சொல்லி என்ன வர வைத்தியா? பெரிய மனுஷ மாதிரி இருக்கிற நீ இவ்வளவு பயங்கரமானவனா? கிட்ட நெருங்கினியா மேலைய தெரிக்கிறேன். என்ன போக விடு. ஹாய், டேக் இட் ஈஸி மை பேபி. ஆமா, என்னமோ குடியே மூடியே போன மாதிரி கூச்சல் போடுற. நீ ஏதோ புதுசு மாதிரியும் கைப்படாத ரோஜா மாதிரி எதுக்கு இப்படி நடிக்க போற? லுக், இட்ஸ் a game யா. நாம ரெண்டு பேரும் அனுபவிக்கிறது யாருக்கும் தெரியாது, தெரிய வராது. டோன்ட் வரி. ஆசை தெர come on. மனைவி என்ன அசிங்கப்படுத்தாத. போகட்டும், இந்த தாலியை பார்த்தாவது என்ன விட்டுடு ப்ளீஸ்.
ஃபர்ஸ்ட் நைட்னு அர்த்தம் தெரியுமா? இட் வில் நெவர் கம் ஃபார் a second time. அப்பா சும்மா இருங்க. நோ பிரேக்ஸ் யா. ஃபர்ஸ்ட் நைட்னா ஈர மாத்திரை தவிர பிரேக்க போடவே கூடாது. எக்ஸலரேட்டர் ரைஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அதை பத்தி தானே வேண்டாம். இருங்க. ஆசையா இருக்குதுங்க. முத்தம் கொடுக்குறப்ப வேண்டாம்னு சொன்னா நான் ஒத்துக்கவே மாட்டேன்ப்பா. இன்னைக்கு ஆடி வெள்ளிக்கிழமைங்க. அப்படியே ஆடி வெள்ளிக்கிழமை ஏகாதசி பூஜை விரதங்கிறதம்னு சொல்லி என் பர்மிட்டை கேன்சல் செஞ்சா மாத்திரம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். நமக்கு ஆல் டைம் நேஷனல் பர்மிட் இருக்குது. நான் கோயிலுக்கு போறதே உங்களுக்காக. ஏன் மஞ்சு குங்குமம் நிலைச்சி இருக்கணும்னு, நீங்க நல்லா இருக்கணும்னு அம்மனை வேண்டிக்கிட்டே இருப்பேன். அம்மன் தயவுல ஆரோக்கியம் நல்லா இருக்குது. அட்டகாசமா பொண்டாட்டி இருக்கு. இந்த அம்மா அட்ஜஸ்ட் பண்ணி கிரீன் சிக்னல் கொடுத்துட்டு லைன் கிளியர் ஆகி போயிடும். அப்புறம் தூள் பண்ண வேண்டியதான். நான் கோயிலுக்கு போயிட்டு வர வரைக்கும் இப்படியே இருங்க. டேப்லெட். போர்லடி எனக்கு நிஜமாவே ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு நம்பிட்டேன். என்ன டிராப் பண்றதுக்காக வந்தா, ஆனா அவன் வாழ்க்கையே என்கிட்ட டிராப் பண்ண போன அவனுக்கு தெரியாம போயிடுச்சு. இது நம்ம விசிட்டர் சார், அது நம்ம லைப்ரரி. பிடிச்ச புஸ்தகத்தை படிக்காம விடுறதே இல்ல. அரிய வணக்கம். ரொம்ப ஸ்பீடா நடக்காதீங்க, பிபி அதிகமாயிடும். பிபி அதிகமாயிடுச்சுனோ வயசு அதிகமாயிடுச்சுனோ எனக்கு நினைப்பே இல்லைங்க. அதனாலதான் என் மனசு, மூளை, நட, பேச்சு எல்லாமே ஸ்பீடா இருக்கு. நான் வரேங்க, லேட் ஆயிடுச்சு. ப்ளீஸ் கம் சிஸ்டர், ப்ளீஸ் கம்.
நர்ஸுங்கனால எனக்கு ஒரு தனிப்பட்ட அபிமானம். யா, பேஷண்ட் வரணும்னு தான் டாக்டர்ஸ் விரும்புவாங்க. பேஷண்ட் குணமாகணும்னு நர்ஸுங்க விரும்புவாங்க. That's why I like nurses. Come in. Hey, come on. ஏமா காவலுக்கு வச்சிருக்கிறவனை போய் காப்பாத்துன்னு கேக்குறிய? ஐ பிட்டி யூ. ஆமா, உனக்கு காமன் சென்ஸே இல்லையா? ஐயோ, பூ மாதிரி பொண்ணை எப்படி பிடிக்கணும்னு தெரியாதாடி ஈட்டியாச்சு. ரோஜா மொட்டு மாதிரி கும்மன் இருக்கிற இந்த முள்ள மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டா அட்டகாசமா இருப்ப. அடவாமா, கமலா, காஞ்சனா, மாலதி, சுஜாதா,
கொலகாரனை தேடிட்டு இருந்தீங்களே, உண்மையான கொலகாரன் இவன் தான். வருவதை புரிந்து கொள்.